ஹாய், நாங்கள் எல்லாரும் கிளம்பி இன்றைக்கி சர்ச்சோட ஸ்விம்மிங் கிளாஸ் தான் போனோம். மேடம் நான் இல்லைன்னா சொன்னடி கேட்க மாட்டாங்க. ஸோ நான் போனனால இன்றைக்கி வந்து மேலேருந்து ஹைட்லேருந்து குதிச்சாங்க. 6 ஃபீட் வந்து வாட்டர் இருக்கும் போல். ஸோ இன்றைக்கி தான் குதிச்சாங்க. இன்னொரு மெயின் ரீசன் எங்கள் அண்ணன் வீடு வந்து மானாமதுரையில் தான் இருக்குது. அதுக்காக தான் போனோம். என்னோட வீடியோஸை நிறையா பேர் பார்க்குறீங்க. ஸோ என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே சேரும். ஸோ இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனோமா, எங்கள் அண்ணி வந்து நிறையா டிஷ் பண்ணாங்க. பிரியாணி செஞ்சாங்க, மீன் குழம்பு வச்சாங்க, சிக்கன் 65, மீன் ஃப்ரை, என்னென்னமோ நிறையா ஏதோ விருந்து மாதிரி தடபுடலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ ஃபேமிலியாக நம்ம அங்கே போய் இருந்து இன்றைக்கி ஃபுல் டேவும் அங்கே தான் போய் என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக மதுரைக்கிட்டேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான். ஆனால் அவ்வளோ வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட்டே ஜிலுன்னு இருந்துச்சு. நிறையா மரங்களாக இருந்துச்சு. மேலே மாடிக்கிட்ட போய் பார்த்தா பக்கத்து செடியில் வந்து ஒரு பலாப்பழம், நிறையா பலாப்பழம் கீழே இருந்துச்சு. மேலே வந்து ஒன்று தெரிஞ்சிச்சு. அங்கேருந்து ஒரு பலாப்பழம் வேறு நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நொங்கு சாப்பிட்டோம். நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்தோம். ஸோ ஃபேமிலியாக இருக்கிறது அது ஒரு ஹாப்பினஸ் தான். எனக்கு தான் ஒரே கவலை, இன்னும் ஒரு 10 நாளில் ஊருக்கு போயிடுவோமே அப்படின்னு ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக எல்லாமே குக் பண்ணி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. என் தம்பி வந்துட்டான். நல்லா தம்பியும் நிம்மலும் நல்லா தொட்டில் தூங்கியிருந்தானா. எல்லாரும் இன்றைக்கி ஒரு புடி விருந்து பிடிச்சாச்சு. ஸோ இன்னொரு தடவையும் சொல்கிறேன், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.